வணக்கம். குரு வக்ர பலன்கள் 2024 முதல் 2025 வரை. குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற 150 நாட்களுக்கு உண்டான பலன்களும் பரிகாரங்களும். குரு பகவான் பேர்ச்சி ஆனதுக்கு பிறகு குரு பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து சூரிய பகவான் 5ஆம் ராசிக்கு வரும்போது குரு பகவான் வக்ரம் பெறுவார். குரு பகவானுக்கு மட்டுமல்ல, சனி பகவானாக இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவானாக இருந்தாலும் சரி, இந்த விதி என்பது 3 பேருக்குமே பொருந்தும். புதனும் சுக்கிரனுக்கும் இந்த விதி இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா அது நட்சத்திர சார கணக்கில் வரும். இவர்களுக்கு மட்டும்தான் 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமரும்போது வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தில் இதே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி அடைவார். இந்த வகையில் குரு பகவான் வக்ர காலங்கள் என்பது 150 நாட்கள். 15/10/2024 புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி காலை, செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு வக்ரம் பெறுகின்ற குரு பகவான் 11/2/2025 தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைவார். இந்த 150 நாட்களில் ஏற்கனவே போட்டிருக்கிறது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கும். அடுத்ததாக துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் ஆகப்பட்டது சிறு பாதகமாக இருந்தால் பரிகாரங்கள் செய்து உங்களுக்கு உண்டான நற்பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு சுபகிரகம். இந்த சுபகிரகம் என்பது சுபத்தன்மை வாழ்ந்த இடத்தில் இருந்தால் சுபகிரகம். இதே கன்னி ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தால் சுபகிரகம் சுபத்தன்மை வாழ்ந்து எந்த நற்பலன்களும் தந்திருக்காது. குரு பகவானும் ஜென்ம ராசியில், ராசிக்கு 3ஆம் இடத்தில், ஜென்ம ராசினாக்கா 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு, மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம ராசி என்று அந்தந்த ராசிகளில் குரு பகவான் அமர்ந்தால் ஜென்ம ராசியில் அமருகிறார் என்று அர்த்தம். ஜென்ம ராசியில் அமரும்போது கடுமையான கஷ்டங்களை கொடுப்பார், ஆனால் ஒரு சில நன்மையாவது செய்வார். 3ஆம் இடத்தில் எண்ணற்ற துன்பங்களை கொடுப்பார், முயற்சிகளுக்கு தடைகளை கொடுப்பார். பெரிதளவு வெற்றி என்பது கடினமான போராட்டத்துக்கு பிறகு கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை பாதிப்பார். 5ஆம் இடத்தில் சிறப்பான பலனை தருவார். 6ஆம் இடத்தில் நோய், கடன், பகை, எதிர்ப்புகளோடு போராட வைப்பார். 7ஆம் இடத்தில் நற்பலன்களை தருவார். 8ஆம் இடத்தில் அமரும்போது செய்யாத தவறுகளோ செய்த தவறோ, நாம் அறிவற்றுத்தனமாக செய்தது, ஒரு வேளை கேட்டிங்கன்னா அதிகப்படியான நம்பிக்கையால் செய்தது, இவர்கள்தான் முக்கியம் என்று உங்களுடைய வார்த்தைகளை உண்மை என்று நம்பி சொன்னது, இவைகளால் கொடுக்கல் வாங்கலால் குடும்பத்தால் பல பிரச்சனைகளை கொடுப்பது இந்த 8ஆம் இடம். 9ஆம் இடம் சுபத்தன்மை வாய்ந்தது. 10ஆம் இடம் செய்யும் தொழிலுக்கு ஆபத்தாக விளையக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். 11 மிகவும் உயர்ந்த ஸ்தானம். 12 விரயங்களை கொடுக்கின்ற ஸ்தானம். இத்தனை ஸ்தானங்களையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெறும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகையான பலன்களை கொடுப்பார்? இப்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் ராசியில் அமர்ந்து கொண்டு குடும்பத்தில் பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, செய்கிற தொழிலில் பிரச்சனை, உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, எப்போவோ செய்த சில தவறுகளோ உங்களை அறியாமல் செய்த தப்புகளுக்கோ இப்பொழுது தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார். அது வயசுக்கு தக்கவாறு இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட போகிறீங்க, நீங்கள் அதிகமாக துன்பப்பட போகிறீங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பலன்களும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு பலன்களும், திருமணமாகி பிள்ளைகளுடன் இருப்பவர்களுக்கு ஒரு பலன்களும்,
வயதானவர்களுக்கு ஒரு பலன்களாக இருக்கும். இதில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுபவர்களுக்கு தான் அதிகப்படியான நெருக்கடிகளாக இருக்கும். குரு பகவான் தவறான இடங்களில் அமர்ந்து விட்டால், குரு பகவான் ரொம்ப சுபகிரகம் சொல்லியிருக்காங்க. சுபகிரகமும் தவறான இடத்தில் அமர்ந்தால் பல வகையான கஷ்ட நஷ்டங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும். ஆகையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற 150 நாட்கள் என்பது விடாத பேஞ்ச மழையிலிருந்து மழை விட்டால் சத்தமும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அமைதி நிலவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மன அமைதியை கொடுக்கின்ற ஸ்தானம்தான் அவர் வக்ரம் பெறுவது. வக்ரம் பெற்றால் கட்டாயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 150 நாட்கள் என்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுப்பார். அதற்கு பிறகு 2 மாதத்தில் பயிற்சி ஆகிடுவார். அந்த 2 மாதம் தாக்கு பிடிக்க மாட்டீங்களா? குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல. அவர் பயிற்சி ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு அதிகப்படியான தொல்லை கொடுத்துட்ருப்பார், எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். இது தசா நல்லா இருந்தவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. தசா நல்லா இல்லாதவர்கள் தான் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். அடுத்ததாக விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் பாதகத்தை செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் வக்ரம் பெறும்போது அவர் பின்னோக்கி செல்லும்போது உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை கொடுக்க மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கேதுவும் சனி பகவானும் உங்களுக்கு ராகு பகவானுடன் இணைந்து நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் பொருளாதாரத்தில் சில தடைகள் ஏற்படுமே தவிர பாதகங்கள் பெரிதளவாக இருக்காது. விருச்சக ராசிக்காரங்க பொறுமைசாலிங்க, நல்லவங்க. மற்ற ராசிக்காரர்களை விட ஒரு வித்தியாசமான ராசி தான் இந்த விருச்சக ராசி. இதே விருச்சக ராசிக்காரங்களுக்கு கோபம் மட்டும் அவங்களுடைய ஆத்திரத்தை அதிகமாக மூட்டிவிட்டால் இவர்கள் கடும் கோபக்காரர்களாக மாறி எதிர்த்து பேசவும் எதையும் செய்ய துணிந்து விடுவார்கள். இத்தகையான குணம் கொண்ட இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரத்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. சில நேரங்களில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சில பின்னடைவு ஏற்பட்டு நற்பலன்களை கொடுத்துவிடும். தனுசு ராசி. குரு பகவான் வக்ரம் பெற்றால் நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசியாகவே மாறிவிடும். 6ஆம் இடத்தில் ரணரோக சத்ருஸ்தானத்திலிருந்து விலகி சுபத்தன்மை வாய்ந்து நற்பலன்களை கொடுக்க மிகவும் உதவியாக இருக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி என்பது. குரு பகவான் வக்ரம் பெற்றவுடன் உங்களுக்கு இதனால் ஏற்பட்டிருந்த தடை, தாமதம், குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பல வகையான நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரலாம். இதனுடைய தனிப்பதிவை போற கேட்டு பயன்பெறலாம். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பெரிதளவு பாதகம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 7.5 சனியை விட்டு விலக போகுது. பல வகையில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் அனுபவித்து வந்த உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் என்பது பெரிதளவு பாதகமாக இருக்காது, சாதகமாகவே இருக்கும். நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்ரத்தால் சிறு பாதகங்கள் ஏற்படலாம், பெரிதளவு கஷ்டங்கள் இருக்காது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே போதுமானது. இதனுடைய தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறலாம். கும்பராசி என்பது குரு பகவான் மிகவும் உதவி செய்கின்ற ஒரு ராசி. சனி பகவான் கூட உங்களுக்கு சில நேரங்களில் கஷ்ட நஷ்டத்தை கொடுத்து விட்டாலும் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவதால் பாதகம் இருக்காது. உடலில் சில உபாதைகள் போகலாம். பெரிதளவு கஷ்டங்களோ நஷ்டங்களோ கொடுக்க மாட்டார். உடலில் சிறு நோய் என்றாலும் மருத்துவரை அணுகுவது, குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அவ்வளவு கொடுக்க மாட்டார் எப்பவுமே குரு பகவான். வக்ரம் பெற்றால் பொருளாதாரத்தில் உயர்வும் குடும்பத்தில் சந்தோஷமும் எண்ணற்ற மகிழ்ச்சியுமாகவே இருக்கும். குரு வக்ரத்தால் நற்பலன்களை அடையக்கூடிய ராசியில் மீன ராசியும் இருக்கும். இத்தகையான சிறப்பான பலன்களை குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் செய்வார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.